Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு இது ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்குறோம். சரியா? ரெண்டாவது ஜாப் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. சரியா? அப்போ தான் வந்து அதாவது எனக்கு கிடைக்கிற டயத்தில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கனால எல்லோரும் ஒரே டயத்தில் எந்த டயத்தில் தான் போடுவாங்கன்னு வச்சு நினைக்க வேண்டாம். ஏன்னா டைம் கிடைக்கிற டயத்தில் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்ச நோட்டிஃபிகேஷனை உடனே உங்களுக்கு போடுறதுனால உங்களுக்கு அதை தெரியறதுக்காக நீங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பாக நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து இன்னொன்று ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 2 வேக்கன்சி போட்டிருக்கான். ரெண்டு வேக்கன்சி தான். சரியா? ரொம்ப ஒன்றும் இல்லை, 2 வேக்கன்சி. பட் இது வந்து ஒப்பந்த அடிப்படையில். சரியா? ஒப்பந்த அடிப்படையில் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளனாலும் ஓகே, மற்றவங்க யாராவது யூஸாக இருந்துச்சுன்னா இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டுங்க. சரியா? ஸோ இந்த போஸ்ட்னாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இதையும் ஒரு 2 பேருக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் தானே. ஒப்பந்த அடிப்படைனாலும் கிடைச்சா சந்தோஷம்ன்றதுக்காக நம்ம போடுறேன். சரியா? மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் புதுக்கோட்டை காலி பணியிடங்களை நிரப்புதல் அறிவிப்பு. சரியா? புதுக்கோட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள 2 பயிற்றுனர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பும் பொருட்டு கீழ்காணும் தகுதிகள் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன. சரியா? ஸோ தங்களது விண்ணப்பங்கள் தங்கள் விண்ணப்பத்தில் புகைப்படத்தினை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி அனைத்து சான்றிதழ்கள் நகலினும் தன்கையப்பமிட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் போட்டிருக்கு. ஸோ அதாவது புதுக்கோட்டையில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. அந்த 2 வேக்கன்சி ரெண்டுமே ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்ப போகிறாங்க. சரியா? அதை வந்து அந்த அப்ளிகேஷனில் அந்த ஃபார்மில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி, சரியா, அந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு எல்லா சர்டிஃபிகேட்டும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு இந்த அட்ரஸுக்கு அனுப்ப வேண்டும். என்ன அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன், முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் புதுக்கோட்டை 622-002 என்ற அட்ரஸுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது என்ன பிரியாரிட்டின்னு சொல்லிடுறேன். அதாவது 2 கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஒன்று ஜென்ரல் டேனு, இன்னொன்று SCA பிரியாரிட்டி 60 இயர் உமர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் விடோ. சரியா? ஒரு இதுக்கு ஜென்ரல், இன்னொன்று SCA போஸ்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே சேலரி வந்து தொகுப்பூதியம் வந்து 20,000 ரூபா. சரியா? ஸோ ரெண்டையும் கேட்டுக்கிடுங்க. ரெண்டுமே ஜென்ரல் டேன், ஒரு ஜென்ரல் டேன், ஒன்று SCA, சேலரி வந்து 20,000 ரூபா. சரியா? இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு SLC பாஸ். சரியா? SLC பாஸ் முடிச்சிருக்கணும். தொழிற்கல்வி வந்து 3 வருஷம் 3 இயர் டிப்ளமா ஃப்ரம் ரெகுலேட்டரி போர்ட் ஆர் இன்ஸ்டிடியூட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். சரியா? அப்படி இல்லைனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த ட்ரேட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அண்டு நேஷ்னல் கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். இந்த ட்ரேட் இஃப் அவைலபிள் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. சரியா? இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி 10 முடிச்சிருக்கணும், ப்ளஸ் தொழிற்கல்வியிலேருந்து இந்த டிப்ளமா முடிச்சிருக்கணும். இதை முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வயசு வந்து 18 வயசு நிரம்பி இருக்கணும் குறைந்தபட்சம். அதிகபட்சம் வந்து OCயில் 30, BC MBC DNCயில் 32, SC STயில் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். சரியா? 2ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் கல்வி தகுதியுடைய BC MBC SC STக்கு வந்து உச்ச வயது வரம்பு தேவையில்லை. சரியா? 2ஆம் மேலே முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது எவ்வளோ வயசுனாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷம் கூடுதலாக வந்து அவங்க தர்றாங்க. சரியா? இப்போ BCயில் OCயில் SCயில் மாற்றுத்திறனாளிலாம் அது தக்கன அவங்களுக்கு வயசு கூடுதலாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து
அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து 53 வயசுக்குள்ளேயும், முன்னாள் ஆழ்வத்தினர் பிற வகுப்பினராக இருந்தால் 48 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். சரியா? ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் சுய விவரங்கள் பயோடேட்டா மற்றும் அனைத்து சான்றிதழ் நகல்கள் உடன் இணைத்து அனுப்பவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவதி 23/12/2020. ஸோ நான் ஒரு வாரம் தான் இருக்கிறதுனால ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. சரியா? குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதை வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது, தேர்வை ரத்து செய்யணுமா வைக்கணுமா அதுன்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க, இந்த ப்ரியாரிட்டியில் உள்ளவங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சர்டிஃபிகேட்டில் செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த அட்ரஸை அனுப்பிச்சிடுங்க. மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன். முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம், புதுக்கோட்டை. இந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரியா? ஸோ இந்த ஐடி முடிச்சிருக்கவங்க பாருங்கள், பார்த்து அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் சப்போஸ் முடிக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை pudukkottai.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இது இருக்கும். சரியா? வாட்ஸ் நியூவில் கவர்மெண்ட் ஐடி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ஜாப்னு போட்டிருக்கா. இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக எல்லாம் அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 2 போஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். 2 போஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.